இன்றைக்கி வெள்ளை சீடை முன்னாடியே பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் ஈஸி வெர்ஷன். பாகுலாம் வைக்காமல், பதம்லாம் பார்க்காம, ஜஸ்ட்டு நம்ம பதப்படுத்தின அரிசி மாவு கடையில் கிடைக்கிறது, இல்லாட்டா நம்மளே ஈர அரிசியை உணர்த்தி மிக்சியில் பண்ணி அரிசி மாவு வச்சுக்கலாம். நம்ம வெள்ளை சீடை பண்ணோன்னா அப்போதைக்கு மாவு இடித்து வறுத்து அதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் எல்லாமே ஈஸியாக பண்ணுறது. இதுக்கு வேணுங்கிறது 1 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டேன்னா 3/4லேருந்து 1 கப்பு உங்கள் திதிப்புக்கு தேவையானபடி. அப்புறம் ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அப்புறம் தேங்காய் வேணும்னா தான் ஆப்ஷனல். அப்புறம் கொஞ்சோண்டு நெய், அப்புறம் வறுத்து பொடித்த உளுத்தம்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பொடிச்சு வச்சுருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன். 1 கப்பு மாவு எடுத்துட்டா 3/4லேருந்து 1 கப்பு உங்கள் வெல்லம் உங்கள் இஷ்டம் போல். ஏலக்காய், தேங்காய் வேணும்னா கொஞ்சோண்டு நெய், 1 டேபிள் ஸ்பூன் வறுத்து அரைச்ச உளுத்தம்பொடி, அப்புறம் வெள்ளை எள்ளு. அவ்வளோதான். வெள்ளை எள்ளுங்க இங்கே வச்சுருக்கேன். இது ஈஸி வெள்ளை சீடை. ஏன்னா அந்த வெள்ளை சீடைக்குன்னா மாவெல்லாம் இடித்து வறுத்து அதெல்லாம் பண்ணோம். கடையில் வாங்கின மாவு கூட வச்சுக்கலாம் இல்லையா? ஆமாம், பதப்படுத்தின அரிசி மாவுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம என்னென்னு பண்ணுவோம், ஆற்றுல அரிசியை களைஞ்சி உணர்த்தி நேரம் உணர்த்திட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். இது வறுத்துக்கிறதுலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், வெறும் மாவு. அப்புறம் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு இல்லை, வெள்ளை எள்ளு. இப்போ தேவையான சாமான்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஆஸ் யூஷுவல், வெள்ளை எள்ளு. ஸோ அரிசி மாவு, வெல்லம், ஏலக்காய், தேங்காய் வேணும்னா கொஞ்சம் நெய், 1 டேபிள் ஸ்பூன் வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்ச உளுத்தம்பொடி, கொஞ்சோண்டு வெள்ளை எள்ளு. அவ்வளோதான். இப்போ இந்த வெல்லத்தை இந்த வெல்லம் கல்லெல்லாம் இல்லாமல் இருக்குங்கிறதுனால நான் டைரெக்டாக வச்சுருக்கேன். வெள்ளத்தை பாகா மாற்றிட்டேன். ஆமாம், பாகா மாற்றுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெள்ளத்தை முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு நான் முன்னாடி வச்சதெல்லாம் ரொம்ப முத்தலாம் பாகு போயிடக்கூடாது. இதுக்கு பாகு பதம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வெள்ளத்தை கல் இல்லாத வெள்ளமாக இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வெள்ளத்தை தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இது ஒரு கொதி வரும். இந்த வெள்ளைப்பாகு ஒரு கொதிக்கும். கொதிக்குது அப்படின்னா கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து கொதிக்கணும். கலர்லாம் அதாவது வெள்ளை தண்ணியும் இல்லாமல் பெரிய பாகும் இல்லாமல் அது மாதிரி கொதிக்கணும். கொதிக்கிறது பார்த்தல. இப்போ இதை சின்ன கொதிக்கணும் நினச்சோன்னா. அப்புறம் இதில் ஏலப்பொடி, இந்த எள்ளு, வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு எவ்வளோ எடுத்துக்கிட்டு சும்மா 1 டீஸ்பூன். நான் கொஞ்சம் நிறையாவே போட்டேன், 1 டீஸ்பூன் போட்டால் போதும். இது கொஞ்சம் ஆறணும். தேங்காய் வேணும்னா போட்டுக்குவோம். தேங்காய் நம்ம வீட்டில் போடுறோம், வேணா போடலாம், இது ஆப்ஷன் தான். அப்புறம் இது கொஞ்சம் ஆறினோடனே இந்த மாவை கொட்டி அதில் மெதுவாக கிளறுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறுங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும். அப்படி கட்டியாக இருந்தால் பிசைஞ்சுக்கலாம் கையால். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பொடி,
அரை தான் வந்துருக்கு, அதனால் இன்னொரு அரை போட்டுருக்கேன். அவ்வளோதான். அதையும் சேர்த்து கலரணும். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் ஆறணும், அப்போ தானே இருக்கும். ஆறின அப்புறம் உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பொரிச்சிருக்கணும். அப்போ நான் காமிக்கிறேன். இது இருக்கணும் இல்லையா? நானே கிட்டே ஆகிட்டு கொஞ்ச நாள் வைக்கணும், ஒரு 5 minutes. ஏன்னா கையால் உருண்டை பண்ணுற அளவுக்கு சூடு கொடுக்கணும் இல்லையா? உருண்டை உருண்டையாக போய் எண்ணெயில் போடணுமா? எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். சரி. போட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அப்புறம் காமிக்க. ஓகே. கலருங்க, அப்புறம் காமிக்க.